We shall turn to the book of 2 Samuel, chapter 22 and verse 47. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 47வது வசனம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். The Lord lives. Blessed be my rock. Let God be exalted, the rock of my salvation. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. This morning I am going to speak to you on the subject, the rock of ages. நித்திய கன்மலை என்ற தலைப்பிலே இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிறேன். In this verse the Bible says the Lord lives. இந்த வசனத்திலே வேதம் சொல்கிறது கர்த்தர் ஜீவிக்கிறார். And he is a rock to us. அவர் கன்மலையாய் நமக்கு இருக்கிறார். Secondly the Bible says இரண்டாவதாக வேதம் சொல்கிறது he is a rock of our salvation. அவர் நம்முடைய ரட்சிப்பின் கன்மலையானவர். 2 Samuel chapter 22 verse 47. 2 சாமுவேல் 22:47. Deuteronomy chapter 32 and verse 15. உபாகமம் 32:15. Psalm 89 and verse 26. சங்கீதம் 89:26. All these three verses tell us that he is a rock of our salvation. இந்த மூன்று வசனங்களை நாம் வாசிப்பது என்ன? அவர் ரட்சிப்பின் கன்மலை. Look at this rock hanging from the cross. இங்கே சிலுவையிலே தொங்குகிற இந்த கன்மலையை நோக்கி பாருங்கள். On both sides of the Lord Jesus Christ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டு பக்கத்தில் there were two thieves. அங்கே இரண்டு கள்ளர்கள் அடிக்கப்பட்டார்கள். One thief said, ஒரு கள்வன் சொன்னான், we are being punished justly. நாம் நியாயப்படி அடிக்கப்படுகிறோம். We did so many cruel things. நாம் அநேக கேடுகளை செய்தோம். We richly deserve this punishment. ஆகவே இந்த தண்டனை நமக்கு நிச்சயமாய் அவசியம். But this rock has done nothing to deserve this. ஆனால் இந்த கன்மலையானவர் அடிக்கப்படும்படியாக ஒன்றும் செய்யவில்லையே. And he screamed to him. அவரை நோக்கி கதறினார், Father, remember me. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். Lord, remember me. ஆண்டவரே என்னை When you நினைத்தருளும். come in your kingdom, remember me. உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், why wait till then? அதுவரை நீ ஏன் காத்திருக்க வேண்டும்? Today you shall be in paradise with me. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். All your sins shall be forgiven. உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் உனக்கு மன்னிக்கப்படும். Today, இப்பொழுது இன்று that thief became a model for all those who would believe on the Lord Jesus Christ later. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் கன்மலையாய் மாறுபடியாய் அவன் முன்னோடியாய் இருந்தார். I read in the newspaper about a girl by name Miss Tucker. மிஸ் டக்கர் என்ற ஒரு சகோதரியை குறித்து நான் பத்திரிகையிலே படித்தேன். Just for the sake of burglary, she killed a couple. அவள் திருடும்படியாக ஒரு கணவனையும் மனைவியும் அவள் கொண்டாள். So the courts in the city of Houston in Texas convicted her to die. டெக்சாஸில் உள்ள ஹியூஸ்டன் கோர்ட்ல அவள் கொல்லப்படும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 10 years she was in the jail. 10 ஆண்டுகள் அவள் சிறையில் She வாடினாள். was fighting for her release. அவள் எப்படியாக வெளியேற வேண்டும் என்று அவள் உத்தரவு She கட்சி. didn't succeed. ஆனால் அவளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. But on the day of her execution, அவள் தண்டனை நிறைவேற்றப்படுகிற நாள் வந்த பொழுது, when they asked her, what would be your last statement, madam? உன்னுடைய கடைசி விண்ணப்பம் என்ன என்று கேட்டார்கள். She said, let all those who are offended by my act forgive me. என் மூலமாக யார் யாருக்கு தீங்கு இழைக்கப்பட்டதோ அவர்கள் என்னை மன்னிப்பார்களாக. But I long for the time when I would go to heaven and meet the Lord Jesus Christ face to face. ஏனென்றால் நான் எவ்வளவு சீக்கிரமாய் சென்று என் ஆண்டவராகிய இயேசுவின் திருமுகத்தை காண்பேன். Because he has forgiven me. ஏனென்றால் அவர் என்னை மன்னித்து விட்டார். He has given me salvation. அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்து விட்டார். I'm longing to go and see him in heaven. நான் வேகமாய் சென்று பரலோகத்திலே அவருடைய முகத்தை காண விரும்புகிறேன். If we turn the pages in our own lives, நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தின் பக்கங்களை திருப்புவீர்களே ஆனால், today we are sitting here because Jesus only became the rock of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் கன்மலையாக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் மாறினார். Hallelujah. ஹalleluya. Oh, glory to Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Thirdly, the Bible says in Deuteronomy 32 and verse 18, உபாகமம் 32:18 வேதம் சொல்லுகிறது, he became the father of our family, அவர் நம்முடைய குடும்பத்திற்கு கன்மலையாயிருக்கிறார். father of our fellowship in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குடும்பத்திற்கு அவர் தலைவராயிருக்கிறார். Today when we come into the church,
நாம் திருச்சபைக்குள் வரும் பொழுது or gather as Christians anywhere, எந்த இடத்தில் கிறிஸ்துவர்களாய் நாம் கூடினாலும் சரி, we feel we are the children of the same Father. நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்பதை உணர்கிறோம். We feel so comfortable. நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. We feel that we were born together in the same house. ஒரே வீட்டிலே பிறந்தவர்களைப் போலவே நாம் உணர்கிறோம். Because after this wonderful salvation experience, இந்த ரட்சிப்பின் மாபெரும் அனுபவத்திற்கு பின்பு, he becomes the rock of our fellowship. அவர் நம்முடைய நித்திய குடும்பத்தின் கன்மலையாய் The மாறுகிறார். Bible says in Ephesians chapter 2 and verse 19, வேதாகமம் சொல்லுகிறது எபேசியர் 2:19, we are not no more strangers or foreigners. நாம் இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. Oh, we become members of his family, நாம் அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களாய் மாறிவிடுகிறோம். along with the saints of God. நாம் தேவனுடைய பரிசுத்தர்களாய் மாறுகிறோம். We become one with him. நாம் அவரோடு கூட ஒன்றாய் இணைகிறோம். Not only that, அது மாத்திரமல்ல, Ephesians chapter 3, 14 and 15 says, எபேசியர் 3:14-15 சொல்லுகிறது, God gives a name to this family. இந்த குடும்பத்திற்கு தேவன் ஒரு பெயரை கொடுக்கிறார். That name is Jehovah's family. அது யெகோவா தேவனுடைய குடும்பம். The Father's family. அது பிதாவின் குடும்பம். His name is given to us. அவருடைய பெயர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. For the family in heaven and also in the earth. அது பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது. Same name. ஒரே நாமம். Every one of us has the same name. ஒவ்வொருவருக்கும் அதே நாமம் கொடுக்கப்படுகிறது. Jeremiah 15 and verse 16. எரேமியா 15:16 சொல்லுகிறது. Jeremiah says, எரேமியா சொல்லுகிறார், Oh God, your name has been given to all of us. ஆண்டவரே, உம்முடைய நாமம் நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When my little son Sam was born, என்னுடைய பேர குழந்தை சாமுவேல் பிறந்த பொழுது, we decided to give him the name Samuel. நாங்கள் அவனுக்கு சாமுவேல் என்ற பெயரை கொடுக்க விரும்பினோம். So when I wrote his name, I wrote as Samuel Paul. நான் அந்த பெயரை பத்திரத்தில் எழுதும் பொழுது சாமுவேல் பால் என்று எழுதினேன். Samuel is his name, Paul was his father's. சாமுவேல் அவனுடைய பெயராகவும் அவனுடைய தகப்பனார் பாலுடைய பெயரையும் அங்கு எழுதினேன். Then my son added one more name, Dinakaran. என்னுடைய மகனோ இன்னொரு பெயரை சேர்த்தான், தினகரன் என்று. I asked him, why do you add this name? நான் கேட்டேன், ஏன் என்னுடைய பெயரை இணைக்கிறாய்? 2 names are sufficient. 2 பெயர்கள் போதும் அல்லவா? Why you want him to carry his grandfather's name? ஏன் அவனுடைய தாத்தாவுடைய பெயரை அவனுக்கு சூட்ட வைக்கிறாய்? Same thing he did to my granddaughter. என்னுடைய பேர குழந்தை என்னுடைய மகளுக்கும் அதே பெயரை வைத்தார். Then another granddaughter was born. இப்பொழுது இன்னொரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது. Same thing he did. அதைத்தான் அவன் மீண்டும் மீண்டும் செய்தான். I asked him, why you are adding my name to these poor little children? இந்த 3 குழந்தைகளுக்கு என்னுடைய பெயரை நீ ஏன் சூட்டுகிறாய்? They have to carry 3 names all the time. எப்பொழுதும் 3 பெயர்களை தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமே. He said, Daddy, அப்படி சொன்னா, I want your name to go on forever and forever. ஏனென்றால் உங்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறையாக போக நான் விரும்புகிறேன். People will know only the name of Dinakaran. தினகரனுடைய பெயரை தான் யாவரும் அறிந்திருக்கிறார்கள். Only when they have the name of Dinakaran, somebody will respect them. தினகரனுடைய பெயரை வைத்தால் தான் யாவரும் மதிப்பார்கள். Oh, my precious brothers and sisters. என் அருமை சகோதர சகோதரிகளே, When we are born again, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, when we are saved from our sin, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படும் பொழுது, when we come to the rock of refuge, இங்கே அடைக்கலத்தின் கன்மலைக்குள் பிரவேசிக்கும் போது, when we come to the rock of salvation, ரட்சிப்பின் கன்மலைக்குள் வரும் பொழுது, oh, he put us in the rock of fellowship. இந்த ஐக்கியத்தின் கன்மலையை அவர் நமக்கு தருகிறார். And his name is given to us. அவருடைய பெயர் நமக்கு சூட்டப்படுகிறது. Without our knowledge, the name of our Father is written on our forehead. நம்முடைய பிதாவினுடைய பெயர் நம் மீது எழுதப்படுகிறது. Jeremiah says, எரேமியா சொல்லுகிறார், your name has been written here. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இங்கே எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. The devils would see this name, பிசாசு இந்த பெயரை பார்க்கும் பொழுது and they tremble. அவன் நடுங்குவான். Many of us are unnecessarily worried about the demon power. எப்பொழுதும் பிசாசுடைய வல்லமை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். Most of the sermons are based on what the demons can do today. எப்பொழுதும் பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து அநேக பிரசங்கங்கள் அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. If a sermon is preached for 1 hour, அவர்கள் 1 மணி நேரம் பிரசங்கிப்பார்களே, ஆனால் 45 minutes about what the devil can do, 45 நிமிஷம் பிசாசு என்ன செய்யக்கூடும் என்பதை தான் சொல்லுகிறார்கள். 15 minutes about what Jesus Christ can do. 15 நிமிஷம் இயேசு என்ன செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். That is why many are mortally afraid of the devil. ஆகவேதான் அநேகர் பிசாசை குறித்து நடுங்குகிறார்கள். All the time they think of him. எப்பொழுதும் அவனையே நினைக்கிறார்கள்.
நினைக்கிறார்கள். No, my brother. இல்லை சகோதரனே, The Bible says, வேதம் சொல்லுகிறது, as John chapter 3, 8 and 9. 1 யோவான் 3, 8, 9. The Son of God was manifest to destroy the works of Satan. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். And the name of Jesus is written on your forehead. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உங்களுடைய நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. So that according to Philippians chapter 2, 10 and 11. பிலிப்பியர் 2, 10, 11 படி, every knee of every devil shall tremble before you. ஒவ்வொரு பிசாசினுடைய ஒவ்வொரு முழங்காலும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். Because you are in close fellowship with the Almighty God. ஏனென்றால் சர்வவல்லமை தேவனோடு கூட நீங்கள் உறவு கொள்ளுகிறீர்கள். You belong to His family. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்.